டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். என்னோடய பேர் சஜீஸ். நிறைய நபர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளராக மாறிட்டுருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படின்னா எப்படி சாதனையாளர்கள் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க மனசில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளை வச்சு தான் அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய சாதனையாளராக மாறிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அந்த வாய்ப்பை எடுத்து அதை வாழ்க்கையாக மாற்றி அதுக்கான முயற்சி எடுத்து முடிவெடுத்து சாதனைகள் படைக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் கிடைக்கிற வாய்ப்பை சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா, தோல்விக்கான காரணத்தை காட்டி அவங்க அதிலேருந்து பின்வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கை அவங்களுக்கு மாறி போயிடுது. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோவை நான் பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி சாதனையாளர்களுக்கு பிடிக்காத தோல்வியின் தரித்திர வார்த்தைகள் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை சாதனையாளர்கள் சொல்லியிருக்காங்க. முடியாது, நடக்காது, கிடைக்காது, வேண்டாம், இல்லை, பிரச்சனை, ஆகாது, மாட்டேன், பார்ப்போம், போதும், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய நாவிலோ இல்லை நினைவிலோ கனவில் கூட வரக்கூடாது, அதனால் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இது உண்மையான சம்பவம். இப்போ நிறைய பேர் தோக்குறாங்க அப்படின்னா, அவங்களால வெற்றி பெற முடியலன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க மனதில் அளவில் அதிகமாக இருக்கிறனால தான் அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனால் சாதித்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதனையாளர்களுக்கு மிகவும் பிடித்த அற்புதமான வெற்றி வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், என்னால் முடியும், முயற்சி செய்வேன், இன்னும் வேண்டும், எல்லாம் கிடைக்கும், நல்லதே நடக்கும், நான் ஜெயிப்பேன், நிச்சயம் சாதிப்பேன், இந்த வாய்ப்பை தந்து வாழ்க்கையை தந்த கடவுளுக்கு நன்றி. இந்த மாதிரிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை தான் சாதனையாளர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரியல் லைஃப்பில் பார்க்க போனால், என்னுடைய லைஃப்லேயும் பார்க்க போனால் இதுதான் உண்மையான சம்பவங்கள். ஏன்னா நம்மளால் முடியும், எது வேணாலும் முடியும் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை நம்ம மனசில் பதிய வைக்கணும். பதிய வச்சுட்டு நம்ம டெய்லி நம்ம காலையில் எந்திரிக்கும் போது இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம எடுக்கும்போது நம்ம எந்த விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா, மேலே இருக்கிற விஷயத்த உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா அதை மாற்றிடுங்க. அதை மாற்றலை அப்படின்னா நமக்கு தோல்வி தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் சில வாய்ப்புகள் அற்புதமான வாழ்க்கையை தரும். நம்ம மேலே இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்காது. அதை மாற்றிட்டு எப்படி ஜெயித்தாங்களோ அவங்களோட சாதனை வார்த்தைகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ கீழே இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வாழ்க்கை ஸ்டைலை மாற்றுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு எல்லா சக்ஸஸும் தருவார். நன்றி.